ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. நம்ம பெரிய வண்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது கிடையாது. சின்ன வண்டிகள், அதாவது 2 ஸ்ட்ரோக் பைக் அந்த மாதிரி தான் கவர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் பெரிய பைக்ஸையுமே நான் கவர் பண்ண போகிறேன். பிகாஸ் பெரிய பைக்கை பற்றி வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் வியூஸ் போகுது. அதனால தான் இன்னைக்கு நம்ம எந்த விதமான போரிங் கண்டென்ட்டும் கொடுக்காம R15 V5 பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் ஆக போறதா நிறைய விதமான லீக்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த வண்டியில என்ன மாதிரியான அதெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போறாங்கன்றத A to Z ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் R15 V4ஓட அந்த சினிமேட்டிக் வீடியோ போட்டுட்டு தான் நான் பேச போறேன். அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையுமே பார்த்தீங்கன்னா லீக்ஸ்ல வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது கன்ஃபார்மா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதை ஃபுல்லா நீங்க பாருங்க. அதெல்லாம் எது நல்லா இருக்கு, எது மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹோப்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். R15 சொன்னாலே அதுக்குன்னே தனி ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. இப்போ கூட R15 ஃபேன்ஸ் தான் இந்த வீடியோவை டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் பெரிய பைக்கை பற்றி அதிகமான வீடியோஸ் நான் எடுத்து போடுறது கிடையாது. பட் உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுதுன்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். நண்பா, வந்திருக்க லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 155cc லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. அதோட பவரும் சரி, இதோட பவரும் சரி, அதோட டார்க்கும் சரி, இதோட டார்க்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றம் இருக்க போகிறதில்ல. V4ல் இருக்கிற அதே இன்ஜின், அதே பவர், அதே டார்க் தான் பார்த்தீங்கன்னா V5லையுமே கொண்டு வர போகிறாங்கன்னு லீக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. நெக்ஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அதே ஏரோடைனமிக் டிசைன் தான். அந்த லீக்ஸில் இருந்த ஃபோட்டோ இது தான். கிட்டத்தட்ட அதே டிசைன் மாதிரி தான் தெரியுது நண்பா. இன்னும் கொஞ்சமே பார்த்தீங்கன்னா இன்னுமே அக்ரெசிவான பொசிஷனில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜின்லேருந்தும் சரி, அதுவும் இல்லாமல் அதோட டிசைன்லேயும் சரி எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு V5லுமே பார்த்தீங்கன்னா அதே R1 லுக்கில் இருக்கிற அதே டிஜிட்டல் மீட்டர் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் V4ல் இருக்கிற அதே ப்ளூடூத் ஃபீச்சர், அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி USB சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ணாமல் பைக்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனு. அது போக இந்த மாதிரியான ஒரு சில ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. LED லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவுமே ஃபங்க்ஷனல் ஃபுல்லாகவே LED லைட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இண்டிகேட்டர் பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே ABS, அதே பிரேக்கிங் சிஸ்டம் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமு, அந்த டுவல் சேனல் ABS, அப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட்ரு, சேம் டுவல் சேனல் ABS, அதே மாதிரியான பிரேக்கிங் சிஸ்டம், அதே மாதிரியான எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், குயிக் ஷிஃப்டராக இருக்கட்டும், ஸ்லிப்பர் கிளச்சு, அப்புறம் ஸ்போர்ட்டி கிளிப் ஹேண்டில் பாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த 6000 RPMக்கு மேலே கியர் ஆட்டோமேட்டிக்காக போடுற குயிக் ஷிஃப்டராக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பொசிஷனாக இருக்கட்டும், அப்புறம் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும்னு எனக்கு தோணுது. ஒரே ஒரு மாற்றம் என்னவா இருக்குன்னா, BS6 இன்ஜினுக்கு பதிலாக BS7 சொல்லி போட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ எப்படி நம்ம iPhone 14லேருந்து 15க்கு அப்டேட் ஆகிறப்ப வெறும் அந்த பயானிக் சிப்பை மட்டும் மாற்றி தராங்களோ, அதே மாதிரி BS6 BS7ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி தர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதே டிசைனில், அதே லுக்கில், அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தான் ரிலீஸ் ஆகும். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வேரி ஆக போகிறது கிடையாது. ஒரு 10,000 20,000 கூட வச்சு விற்றாங்கன்னா, எதனா ஒரு 1-2 சின்ன அப்டேட் கொடுத்து ஒரு 10,000 20,000 கூட வச்சு தான் விற்க போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அதில் மைனூட்டாக இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்லிப்பர் கிளச்சு சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி, அதுவுமே இருக்குது. இந்த V4ல் என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ, பிரேக்கிங் சிஸ்டம்லேருந்து, அந்த பைக் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து, வீல் பொசிஷன்லேருந்து, பைக் ரைடர் ஓட்டுற பொசிஷன்லேருந்து, அந்த அக்ரஸிவ் பொசிஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே A to Z டிக்டோ அப்படியே இருக்கும். ஒரே மாற்றம் என்னென்னா BS6க்கு பதிலாக BS7 போட்டு தர போகிறாங்க. அது மட்டும்தான் மாற்றமாக இருக்கும். ரேட்டில் பார்த்தீங்கன்னா 2,20,000 அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள் சினிமேட்டிக் வியூவிலேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க இந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, மற்றதுலலாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா,
குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தர்றாங்க. அந்த குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வண்டியோட சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதனா ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மெட்டாலிக் கிரே, ரேசிங் ப்ளூ, அப்புறம் டார்க் நைட்டு பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ரெட்டு, அதோடு சேர்த்து புதுசாக வந்து இன்டென்சிட்டி ஒயிட்டு, மோட்டோ ஜிபி எடிஷன் சொல்லிட்டு இந்த 2 வகையான அந்த கலரிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது கொஞ்சம் ரேட்டு கூட வச்சு விற்றாலும் விற்பாங்க, யாருக்கு தெரியும். லீக்ஸை பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா V4 மாதிரியே தான் V5 இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்த லீக்ஸ் எல்லாம் உடைக்கிற விதமாக கொஞ்சம் நல்ல விதமாக எதனாவது ஒரு பெரிய சேஞ்சஸோட நல்ல குவாலிட்டியாக கொடுத்தாலே போதும். பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறதே நல்லா இருக்குது. பட் அந்த V4 ரிவ்யூ பண்ணுறப்ப பேக்கில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட் அந்த ஆடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அது எதுவுமே இல்லாமல் நல்ல விதமாக கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை அரௌண்ட் 5 ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.